வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. என்ன ஒளிச்சு வச்சுருக்கேன், மூடி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த வீக்கெண்டுக்கு, அதாவது சாட்டர்டே சண்டேக்கு, இல்லை இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்கவங்க எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய ஹோட்டல் சுவையில் ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா. ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை எது கூட சாப்பிட்டிங்கனாலும் சும்மா கமன் வாசத்தோட ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இந்த பாயா ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு ஒரே பாராட்டு மழை தான். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ கிச்சன் போகலாம். 3 ஆட்டோட கால் அது வாங்கியிருக்கோம். ஒரு 8 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த குவான்டிட்டி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஆட்டுக்காலுக்கு மட்டும் நீங்கள் முதல் நாளே சொல்லி வச்சுருங்க, இல்லைன்னா கிடைக்காது. சண்டேஸில் ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், கால் அவங்களே நல்லா க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி நெருப்பில் வாட்டி தான் கொடுப்பாங்க. அதை இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நல்லா சுரண்டிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா அது சின்ன சின்ன தூசியோ ஒரு குட்டி குட்டி முடி அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இப்படி எல்லாத்தையும் காலையும் எடுத்து நீங்கள் நல்லா அந்த மேலே அந்த தீஞ்ச பகுதி மட்டும் கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை இப்படி நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டு இது என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள். சுத்தமாக கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துங்க. முதல்ல கால் நம்ம வேக வைக்கணும். கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும், ஒரு தக்காளி போதும். இது நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிடுங்க. அப்போ சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு வேலை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 விசில் விடுங்க. அப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 5 விசில், ஒரு 15 விசில் விடணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். அந்த எலும்பெல்லாமே கடிச்சிங்கன்னா அப்படியே மாவு மாதிரி வெந்துடும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வேகணும். நல்லா அந்த கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, பிரியாணி இலை. ஸோ இதெல்லாம் தாளிக்க போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகாவோட காரம் தான். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா. தண்ணிலாம் ஊற்ற வேணாம். இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பாயா உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா வெங்காயத்தை மட்டும் அரைச்சிக்குங்க. மற்றதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ இது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அரைச்ச விழுதை உள்ளே போடுங்க. நல்லா பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய செந்தூர் குருமா மசாலா அது போட்டு செய்யும்போது பாயாவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் வரும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது இல்லாமையும் செய்யலாமா? செய்யலாம். அப்போ ஆனால் இது போட்டு செய்யும்போது உங்களுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற பாயாவோட டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எல்லா குருமாஸும் செய்யலாம், இந்த பாயாவும் நீங்கள் செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் செந்தூர் குருமா மசாலா சேர்த்து அதையும் நல்லா இந்த மசாலாவோட வதக்கிடலாம். ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம்.
இதில் வேறு எந்த மசாலாவும் நம்மளோட வெறும் மஞ்சத்தூள், செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறோம், செந்தூர் குருமா மசாலா சேர்க்குறோம், 2 மட்டும்தான். இப்போ நம்ம அந்த வெந்த ஆட்டுக்காலை அப்படியே எடுத்து உள்ளே ஊற்றிடுங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா சுத்தமாக கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிட்டு அதில் போட்டுட்டு நல்லா இப்போ இந்த மசாலாஸ் எல்லா கூடயும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொஞ்சம் அப்படியே கொதி வர ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 2 பச்சை மிளகாவை நான் அப்படியே உடச்சி அப்படியே உள்ளே போட்டிருக்கேன். அந்த பச்சை மிளகாவோடு சேர்ந்து அது கொதிக்கும் போது அது ஒரு தனி ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். இது ஒரு பக்கம் இப்போ கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி, 10 பாதாம் ஏற்கனவே ஊற வச்சு போட்டுக்குங்க. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே ஊறட்டும். இது மிக்ஸி ஜாரில் ஊறின பிறகு இது கூட கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் மட்டும் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் தேங்காய் போட்டும் அரைக்கலாம், இல்லை இதை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்தும் போடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போது 2-3 நிமிஷம் நல்லா மூடி இந்த மசாலா அந்த ஃப்ளேவரோ எல்லாம் கலந்து நல்லா கொதித்து அப்படியே கமகமன்னு உங்களுக்கு வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்த அரைச்ச தேங்காய், முந்திரி, கசகசா இந்த விழுது இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்து உள்ளே ஊற்றிடுங்க. அது ஊற்றினோன்னே அப்படியே அந்த ரிச்சாக ஒரு ஃப்ளேவருக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஊற்றியாச்சு. அதோட தேங்காய் சேர்த்து அரைக்கிறேன்னா அரைச்சிக்குங்க, இல்லை அதை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுட்டு தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்து கூட ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ரொம்ப காரம் இருக்கக்கூடாது, ஒரு மைல்டான காரமோடு இருந்தால் தான் அந்த பாயாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அதே மூடியை வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்க மாதிரி அதை மூடணும். ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பாயா ரெடி. நல்ல ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக மேலே தூவி அப்படி ஒரு கலந்து விட்டு எடுத்துக்குங்க. சுட சுட இட்லி மேலே தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க, இல்லை இடியாப்பம் மேலே சாப்பிடுங்க, பரோட்டா கூட சாப்பிடுங்க, ஆப்பம், தோசை எது கூட சாப்பிட்டிங்கனாலும் அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயா. சூப்பராக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.